ஹாய் குட் மார்னிங் எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹாய் குட் மார்னிங், ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல், ஹாப்பி நியூ இயர் ஆல்சோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு. பார்த்தீங்கன்னா அம்மா மட்டன் எடுத்து வச்சுருக்காங்க, மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு. பாருங்கள் மட்டன் மாரி இருக்குது பாருங்கள், மட்டன் மாரி இருக்குது. அதனால் இன்னைக்கு காலையிலேருந்து இன்றைக்கி நைட் வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் தான் இது 2த்துல ஏன்னா ஒன்றுத்தில் பிரியாணி செய்யலாம். இப்போ நம்ம எப்படி பிரியாணி செய்யறதுன்னு அம்மா அவங்களுக்கு சொல்லுவாங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். இன்னொன்று சொல்ல மாட்டேன், நான் காலையிலே குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு எங்கள் ஊருக்கெலாம் ஃபோன் பண்ணேன். அப்பா ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஊரில் இருந்தால் இந்த நேரம் ஜாலியாக இருந்திருக்கலாம். நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம அம்மாவுக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணோம். எல்லோரும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா மாமா எல்லாருக்கும் கால் பண்ணோம், மாமி எல்லாருக்கும். அதனால் அப்பாவும் இப்போ ஆஃபீஸ் போயிட்டாங்க. இப்போ நான் தான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கேன். சரி இப்போ வாங்க பண்ண போகலாம். மாமா இப்போ ஹர்ஷன் சொன்ன மாதிரியே அவங்க அப்பாவும் போயிட்டாங்க. தஷ்வின், நான், ஹர்ஷன் 3 பேர் தான் இருக்கோம். ஹர்ஷன் தஷ்வின் 2 பேருமே ரெடி ஆயாச்சு. நான் தான் என்ன ரெடி ஆகணும். இப்போ இந்த மட்டனை நான் பண்ண போகிறேன். அதுக்கு இதை நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சாதான் இது நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். நேற்று நைட் நாங்கள் போயிட்டு வந்தோம் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்கன்னா போகிற வீடியோ இருந்தது அப்படின்னா இதில் கூட நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சரி ஓகே, இப்போ சமைக்கும் போது நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் சிரிப்பு வரும் இப்போ தான் உனக்கு. சரி எல்லாருக்கும் விஷ் பண்ணு. ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். இப்போ நீ எங்கே போகிற? டு ஈட். இப்போ சாப்பிட போகிற? சாப்பிட்டுட்டு எங்கே போகிற? சாப்பிட்டுட்டு எங்கே போகிறேன்னு உன் கையில் என்னென்ன வரைஞ்சிருக்க? ஸ்டிக்கர். சரி ஓகே, எல்லாருக்கும் விஷ் பண்ணு. ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். இங்கிலீஷ் சொல்கிறேன், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் டு ஆல். மட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேக வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலை தான். ஹர்ஷன் தஷ்வினும் ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா விளையாட ஓடிட்டானுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தஷ்வின்ட்ட நான் சர்ச்சுக்கு போகலாமா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. சொல்லுப்பா இப்போ என்ன சொன்னேன்? சர்ச்சுக்கு போகலாமான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? சர்ச்சுக்கு போனாக்க ஏசப்பாவோட அம்மா ஸ்டோர் ரூம்ல இருப்பாங்களாம்.
சாப்பிடுடி ஏ பார்த்தவொன்னு பீஸா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 9 o'clock ஆச்சு. 9 o'clock மேலே கிளம்பி சும்மா சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக போயிட்டுருக்கோம். ஹர்ஷன் தர்ஷி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு தான் போகிறோம். சர்ச்சில் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். அங்கே அலோடு இருந்தால், அலோடு இல்லைன்னா எடுக்க முடியாது. பார்க்கலாம். நம்ம போகலாம். கிட்ட தான் நம்ம நடந்து போகிறோம். வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ஏதாச்சும் சைக்கிள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேண்டில் வந்து எரியணுமோ அதுக்கு நேராக உள்ள நம்பரில் வந்து நம்ம காயின் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்க கேண்டில் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், தஷ்வின் போட்டோன்னே இந்த கேண்டில் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மாதிரி எரியும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 9:30. எவ்வளோ டைம்? நம்ம காரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சர்ச்சுக்கு நேராக இருக்குது. சர்ச்சோட என்ட்ரன்ஸை காட்டுறோம். ரொம்பவே நம்ம வீடு இருக்கிறதுக்கும் சர்ச்சுக்கும் ரொம்பவே கிட்ட தான். இருந்தாலும் நாங்கள் காரை கொண்டு வந்து தேட்டர்கிட்ட பார்க் பண்ணிவிட்டு சும்மா நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தோம். பசங்களும் பார்த்திங்கன்னா சைக்கிளில் வரோன்னு சொல்லிட்டு சைக்கிள் கொண்டு வந்தாங்க. இப்படி தான் போச்சு இந்த நாள் எங்களுக்கு. முடிஞ்சாச்சு. 9 o'clock ஆரம்பித்து 10:30க்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சிடுச்சு எங்களுக்கு. இப்போ நான் சர்ச்லேருந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் சர்ச்சு. இந்த வழியாக நம்ம போகலாம். நம்ம வந்து வேறு வழியால் போனோம். இப்போது நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த பக்கமாக போனோம். இதுலேருந்து வீடு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கலாம். சர்ச்சுக்கும் நம்ம வீட்டுக்கும் இவ்வளோ தூரம் தான். கார்னரில் அல்ஜசீரா இருக்குது. இது எப்போவுமே நம்ம போகிற வழி கிடையாது. இதுக்குள்ளே போனோம்னாக்கா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அதனால் இது வழியாக இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம வீடு அதோ தெரியுது பாருங்கள். அதுதான் இடையில
ஷார்ட் வே நம்ம அப்படி வர்றது. பேசவே முடியாது, வாயே வரல எனக்கு பேசுறதுக்கு. இப்போ கோல்ட் ஸ்டோரில் ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னாக்கா அந்த சிக்னல் இருக்கா, இதான் நம்ம எப்போவுமே வர வழி. கார்லங்கிறதுனால இப்படி சுற்றி வந்தாச்சு, நடந்துனாக்கா கொஞ்சம் தூரம் தான். சரி ஓகே, எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோவில் வர வழி. இப்போ நம்ம அப்படியே வரும்போது இந்த பக்கம் பில்டிங் காமிச்சா. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இதாக இருக்குது, நம்மளோட வீட்டில் தான் லைட் எரிஞ்சிட்ருக்கு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி லைட் எரியுது பாருங்கள், சூப்பராக. அஸ்வின் கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா 9:30க்கு ஆரம்பிச்சு, 9:30 இல்லை 9:40க்கு ஆரம்பிச்சு. டைம் என்னாச்சு இப்போது? நம்ம கிளம்புன டைம் சொன்னேன்ல. இப்போ என்னென்னு பாருங்கள், 11:47. கரெக்டாக 12 மணிக்கெலாம் கிறிஸ்மஸ் முடிச்சாச்சு. போஷு தச்சுக்கு 2 ஜூஸ் போட்டிருக்கேன் கையில். பிடிச்சிருக்கியா? அப்பாவதையும் வாங்கி வச்சுருக்கேன். நான் போய்கிட்டுமா ஃபஸ்ட்டு? சரி ஓகே. 9:30க்கு ஆரம்பிச்சு 12 o'clock முடிஞ்சிடுச்சு. கிறிஸ்மஸ் இப்படி தான் போணுச்சு.